வணக்கம். மற்றொரு பதிவில் இணைந்திருக்கின்றோம். குறிப்பாக இன்றைய தினம் பேசப்படக்கூடிய மிக முக்கியமான விடயங்கள் தொடர்பாகத்தான் பேச போகின்றோம். அந்த வகையில் புலிகளுடைய அமைப்பினுடைய தலைவர் உரிய நேரத்தில் பொதுவெளிக்கு வருவார் என உலக தமிழர் பேரவையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பழநெடுமாறன் தெரிவித்திருக்கின்றார். தஞ்சாவூர் முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் நேற்றைய தினம் செய்தியாளர்களிடம் தெரிவித்த போது இதனை அவர் கூறியிருக்கின்றார். குறிப்பாக அங்கு அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாக பார்க்கிற போது தஞ்சாவூர் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் வரக்கூடிய 2026 தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தின் முதல் துணை வேந்தரான முதுமுனைவர் வ.இ. சுப்பிரமணியம் நூற்றாண்டு விழா நடைபெற உள்ளது. இந்த விழாவில் பல தமிழறிஞர்கள் கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளனர். அவருடைய நூற்றாண்டு விழாவையொட்டி தமிழக அரசு ஓராண்டு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடாத்த வேண்டும். அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் அவர் தொடர்பான ஆராய்ச்சி இருக்கை அமைக்கப்பட வேண்டும். இதே நேரத்தில் தமிழகத்தில் ஆளும் கட்சியின் செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பது குறித்து ஓராண்டுக்கு பிறகு கருத்து கூறுவதுதான் சரியாக இருக்கும் என்று தெரிவித்தார். புலிகளுடைய அமைப்பின் தலைவர் உயிரோடு தான் இருக்கின்றார் என்றும் இதை நான் 2009 முதல் தெரிவித்து வருகின்றேன். உரிய நேரத்தில் அவர் வெளியே வருவார். தற்போது வெளியே வருவதற்கான சர்வதேச சூழ்நிலை என்பது இருக்கவில்லை. அது மட்டுமன்றி புலிகளுடைய தலைவர் மகள் ஏற்கனவே தொலைக்காட்சியில் தோன்றி பேசியிருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இதே நேரத்தில் ஈழப்போரின் இறுதி தருவாயில் போர்க்குற்றங்கள் நடைபெற்றதற்கான சாட்சியங்கள் இருப்பதாகவும் ஆனால் அவை அந்த சந்தர்ப்பத்தில் அளிக்கப்பட்டிருப்பதாக நிமல்கா பெர்னாட்டோ குறிப்பிட்டிருக்கின்றார். வலியுறுத்தி தளம் ஒன்றுக்கு செவ்வியை வழங்குகின்ற போதுதான் இந்த விடயத்தை அவர் தெரிவித்திருக்கின்றார். இவர் தொடர்பாக பார்க்கிற போது நல்லாட்சியில் ஏற்படுத்தப்பட்ட நிலைமாறுகால நீதியை நிலைநாட்டுவதற்கு முன்னிலையில் என்று செயல்பட்டவராக இருக்கின்றார். அது மட்டுமன்றி மனித உரிமைகள் மீறல்கள் தொடர்பான ஜி.ஆர். ஜெயவர்தன அரசாங்க காலத்திலிருந்து குரல் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கின்றார். இதே நேரத்தில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விடயம் என்னன்னு சொல்லி சொன்னா, ஒரு யுத்தம் நிலவுவதாக பிரகடனம் செய்யப்பட்டது. எனவே பயங்கரவாதத்தை அடக்கும் விவகாரத்தில் குற்றம் நடத்தினால் அந்த குற்றம் குறித்து நாம் விரிவான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும். அவர் பயங்கரவாதி என்பதனால் தான் கொன்றேன் என்று கூறிவிட முடியாது. அவர் ஒரு பயங்கரவாத அமைப்பில் இருந்திருக்கலாம். நேரடி மோதலின் போது ஒருவரையொருவர் கொள்வதற்கும் அதற்கு பின்னரான நிகழ்விற்கும் வித்தியாசம் இருக்கிறது என்று அவர் தெரிவித்தார். போர்க்குற்றம் என்பதற்கு சில வரைவிலக்கணங்கள் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அது மட்டுமன்றி ஒரு போரை நடத்துவதற்கு கூட ஒரு சட்ட கட்டமைப்பு இருப்பதாக தெரிவித்திருந்தார். அதில் பரஸ்பர தன்மை இருக்கலாம் என்று ஜி.ஆர். அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். ஆயுதமற்ற பொதுமக்கள் மீது குண்டு வீசி அவர்களை கொள்வது போன்ற சம்பவங்களை உதாரணமாக எடுத்துக்கொண்டால் அவை குற்றங்கள் ஆகும் என்று தெரிவித்தார். அது மட்டுமன்றி அது தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையின் வழக்கு தொடரும் உரிமையும் இருப்பதாக தெரிவித்தார். இராணுவத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய 500 பேர் தொடர்பில் எந்தவிதமான தகவலும் இன்று வரை இருக்கவில்லை என்றும் அவையும் ஒரு போர்க்குற்றங்களாக இருக்கிறது. குறிப்பாக நிராயுத பாணிகளாகவே அவர்கள் இராணுவத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் நம்முடைய தரப்பால் ஆயுதமற்ற நபர்கள் காணாமல் போக செய்தல், ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்படுதல் மற்றும் உயிரிழந்த போர்க்குற்ற கைதிகளின் உடல்களை புதைத்த பின்னர் அவர்களுடைய கல்லறைகளை உடைத்து சேதப்படுத்துதல் போன்றவையும் ஒரு போர்க்குற்றமாக கருதப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். போர்க்குற்றம் என்பது ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் நடப்பது மட்டுமல்ல, போருக்கு தொடர்புடைய அனைத்து வன்முறைகளும் அதில் அடங்குகின்றது. மனிதநேய நடவடிக்கையாக இருந்தாலும் அந்த மனிதநேய நடவடிக்கையின் போது குற்றங்கள் நடந்திருக்கலாம். அது ஒரு தரப்புல இருந்து நடந்திருக்கலாம். ஒரு மோதலின் போது யாருக்கும் பொறுப்பிலிருந்து தப்பிக்க முடியாது என்று தெரிவித்தார். அது மட்டுமன்றி உலகில் இருக்கக்கூடிய அனைத்து மோதல்களையும் நாங்கள் எடுத்து பார்க்கிற போது ஒரு அரசால் பயங்கரவாதத்தை அடக்குவது தொடர்பான சட்டங்கள் என்பது இருக்கும். அதே வழியில் மனித உரிமைகள் சார்ந்த சில கட்டமைப்பு என்பது இருக்கிறது. பயங்கரவாதிகளுக்கும் மனித உரிமை என்பது இருக்கிறது. எனவே தற்காப்பு உரிமை என்பது எனக்கு மட்டுமல்ல, அது என்னை சுற்றி இருக்கக்கூடிய எனக்கு அருகில் இருப்பவர் ஒருவருடைய உயிரை பறிக்க ஒருவர் வருகின்றான் என்றால் அந்த நபரை தற்காப்பிற்காக கொலை செய்வதற்கு கூட சட்ட பாதுகாப்பு குறிப்பிட்ட அளவிற்கு இருப்பதாக அவர் மேலும் தெரிவித்தார். எனவே இலங்கையில் நடைபெற்றிருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாக விசாரணைகள் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கருத்தாக அமைய பெற்றிருந்தது. இதேவேளையில் மட்டக்களப்பில் கடந்த 2008 இடம்பெற்றிருக்கக்கூடிய 5 கொலை சம்பவங்கள் தொடர்பாக கைது செய்யப்பட்ட பிள்ளையான்
பிள்ளையான் மற்றும் ராணுவ புலனாய்வு பிரிவினுடைய தகவலாளிகள் இருவர் உட்பட 3 பேரை எதிர்வரக்கூடிய 4ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைப்பதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவு இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. குறிப்பாக லண்டனில் உள்ள போலீஸ் பாய்ஸுக்கு பிடிபிராந்து பிறப்பித்திருக்கிறது. 2008ஆம் ஆண்டு கல்லாடியில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் சுட்டுக்கொலை, அதே நேரத்தில் கட்சி உறுப்பினர் காத்தான்குடியில் வைத்து சுட்டுக்கொலை, வர்த்தகர் ஒருவரை கொடூரமாக கொலை செய்த சம்பவங்களுடன் தொடர்புடைய ஏற்கனவே பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்ட பிள்ளையான் மற்றும் காத்தான்குடியைச் சேர்ந்த ராணுவ புலனாய்வு பிரிவினுடைய தகவலாளிகளான முகமது ஷிவான், முகமது ஷகீத் ஆகியோரை தான் கடந்த 2025ஆம் ஆண்டு சிஐடியினர் கைது செய்திருந்தனர். இந்த முக்கியமான 5 மனித கொலைகள் தொடர்பான பிள்ளையான் மற்றும் இராணுவ புலனாய்வு பிரிவினுடைய தகவலாளிகளான லண்டனில் இருக்கக்கூடிய காத்தான்குடியை சேர்ந்த பாய்ஸ் உட்பட 4 பேருக்கு எதிராக மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 17ஆம் தேதி சிஐடியினர் வழக்கு தாக்கல் செய்திருந்து அவர்களை நீதிமன்றத்தில் அவர்களை தொடர்ந்து விளக்கமறியலில் வைத்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்றைய தினம் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் குறித்த வழக்கு விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட போதுதான் சந்தேக நபரான ராணுவ புலனாய்வு பிரிவினுடைய தகவலாளிகளான முகமது ஷிவான், முகமது சகீத் ஆகிய இருவரும் திறந்த நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய சிஐடியினர் பிள்ளையானை நீதிமன்றத்தில் அழைத்து வர முடியாத பாதுகாப்பு காரணங்களை முன்வைத்ததுடன் இந்த கொலை சம்பவங்களுடன் ராணுவ தகவல் பிரிவு மற்றும் சிவில் பாதுகாப்பு குழுக்கள் தொடர்பட்டது தொடர்பான விசாரணை மேற்கொண்டு வருவதாக நீதிமன்றத்தில் சிஐடியினர் தெரிவித்தனர். இந்த நிலைப்பாட்டில் பிள்ளையான் சார்பாக ஆஜராகிய சட்டத்தரணி பிள்ளையானை மட்டும் சிறையில் மாற்றுமாறு கடந்த வழக்கு விசாரணையின் போது முன்வைத்த கோரிக்கை தொடர்பாக மீண்டும் முன்வைத்திருந்தார். இதன்போது சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு அறிக்கை சமர்ப்பிக்க உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்த வழக்கை ஆராய்ந்திருக்கக்கூடிய நீதவான் பிள்ளையான் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் சிறையில் இணைய வழியின் ஊடாக பார்வையிட்டு இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட பிள்ளையான் உட்பட 3 பேரையும் எதிர்வரும் 4ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு போலீஸ் பாய்ஸுக்கு தொடர்ந்து பிடிபிராந்து பிறப்பிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. எனவே வந்திருக்கக்கூடிய செய்திகள்ல மிக முக்கியமான சில விடயங்கள் தொடர்பாக பார்த்திருக்கின்றோம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.